வணக்கம் தோழர்களே. நாம் சர்வதேச அரசியலை பேச துவங்கி இதுவரை 160 காணொளிக்கு மேல் வெளியிட்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் தொடர் ஆதரவை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர்கள். சமீபத்தில் சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் முக்கியமாக யூடியூபில் புவிசார் அரசியலை பேசி வருபவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் ஒடுக்குமுறைகளில் இருந்தும் மற்றும் யூடியூப் கொண்டு வரும் சில கட்டுப்பாடுகளில் இருந்தும் அதற்காக நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவைகளும் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியங்களும் நமக்கு உள்ளது. எனவே சிறு அளவில் ஃபார்மட்டுகள் மட்டும் மாற்றம் செய்து நாம் உங்களோடு தொடர்ந்து உரையாடுவோம். அதே அளவுக்கான அரசியல் எந்த சிறு குறைவும் இல்லாமல் அப்படியே தொடரும். நீங்கள் இதுவரை வழக்கமாக நமது வழங்குதல் உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதிலிருந்து சிறு மாறுதல் இருக்குமே தவிர மற்றபடி எப்போதும் போல் அதே அரசியல், அதே அறம் பிறழாமல் நேர்மையாக அதே அரசியல் தொடரும். அதை உங்களிடம் பேசவிருக்கிறோம். இன்று நம்முடைய ஒரு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் உக்ரைன் சென்று வந்துள்ளார். அது குறித்தான் நம்ம இன்று பேசவிருக்கிறோம். தோழர் செந்தில் அவர்களுடன் உரையாடலாம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த உக்ரைனுக்கு ஒரு நரேந்திர மோடி போயிட்டு வந்திருக்கிறாரு. அதை பத்தி செய்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிபிசி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதுல ஒரு மோடி இத 2 நாடுகளுக்கு இடையில, அதாவது ரஷ்யா உக்ரைன் 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா உட்கார்ந்து பேசுங்க, அதுக்கு ஏதாவது தேவைன்னா நானே ஹெல்ப் பண்றேன், இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே போக வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் செல்வது இதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்ப இவர் போயிட்டு வந்திருக்கிறது, இவர் அங்க பேசியிருக்கிறது, பிபிசி சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாம் படி பார்த்தா both side will have to sit together and to look for ways to come out of this crisis அப்படின்னு அங்க தலைநகர் கீவ்ல பேசியிருக்கிறாரு. இதை எப்படி ரஷ்யா பக்கம் இதனுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்தியாவுடைய பிரதமர் விசிட்டுங்கிறது இதற்கு முன்னாடி இந்த 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 டேர்ம் ஒரு நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் 2 விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு விசிட் பண்ணாரு, ரஷ்யாவை போய் புட்டினை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதற்கு அடுத்த 2வது விசிட்டா அவர் போறது இங்க போறாரு, கீவ் போயிருக்கிறாரு, யுக்ரைன் பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு, யுக்ரைன் பிரசிடென்ட்டா. ஸோ இப்போ இந்த 2ம் மிக முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவில் இந்தியா ஒரு கிட்டத்தட்ட அணிசேரா கொள்கையை தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுது. எந்த சைடுலையும் நான் போக மாட்டேங்கிறத தான் தன்னுடைய ஃபாரின் பாலிசி நிலைப்பாடா இன்னைக்கு இந்தியா கீப்பப் பண்ணுது. மாறி வரும் உலக ஒழுங்குல அது மிகப்பெரிய சிக்கலுக்குரியதாக தான் கருதப்படுது. சர்வதேச அரங்குல இதை பத்தி ஆய்வு பண்றவங்க சொல்றது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு 2 அணிகளா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல்ல நடுநிலைமைங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்குரியதா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் சர்வதேச பார்வையாளர்களுடைய கருத்து. இது பல இடங்கள்ல மேற்கத்திய அணிங்கிறது தனக்கு ஒண்ணு ஆதரவா வரணும், இல்லைன்னா எதிரி கூட போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எல்லா நாடுகள் மீதும் திணிக்கிற ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமா நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்த யுக்ரைன் இன்வேஷன் ஆரம்பிச்ச நாள் மாஸ்கோல இருந்தாரு. இம்ரான்கான் முன்னாள் பிரதமர். அவர் இம்ரான்கான் இருந்தப்போ இந்த இன்வேஷன் அன்பார்ச்சுனேட்லி அந்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி 24ஆம் தேதி அவர் மாஸ்கோல இருந்தாரு 2022ல. அன்பார்ச்சுனேட்லி அவருடைய போதாக்குறை அன்னைக்கு இந்த இன்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை அவர் கண்டம் பண்ணல. அவர் நடுநிலைமையா இருந்தாரு, கண்டம் பண்ணல.
யாருக்கும் வந்து சார்பா அவர் பேசல. ஸோ அதனால அது வந்து ரஷ்யாவுடைய பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை. ஸோ அதனால தன்னுடைய கருத்துங்கிறது, தான் ஒரு சு சுதந்திரமான ஒரு நாட்டினுடைய தலைவரா வந்திருக்கிறேன், நான் ஒரு கெஸ்டா வந்திருக்கிறேன், அதனால நான் எந்த கருத்தும் வெளியிட முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருந்தது. அதை எப்படி மேற்கத்திய அணிகள் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய லீக்ல வந்து வெளிவந்திருந்தது, டிப்ளமேட்டிக் லீக்கு இன்டர்செப்ட் வெளியிட்ட தகவல்ல வந்து வெளிவந்திருந்தது. டொனால்ட் லூ அப்படின்னு சொல்லப்படுற சவுத் ஏசியன் பகுதியினுடைய அசிஸ்டன்ட் இன்சார்ஜ், விக்டோரியா நியூலாந்து எப்படி யுக்ரைன் பகுதிகளுக்கு, அந்த பகுதியில் இருந்த நாடுகளுக்கு எப்படி ஃபாரின் பாலிசியினுடைய மிக முக்கியமான நபரா இயங்குனாங்களோ, அது மாதிரி இன்னைக்கு சவுத் ஏசியாவினுடைய ஃபாரின் பாலிசிக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நபரா, பொறுப்பாளரா இருக்கக்கூடியவர் தான் வந்து டொனால்ட் லூ. பட் டொனால்ட் லூ அந்த சம்பவம் பத்தி பேசும்போது, பாகிஸ்தானுடைய அம்பாசிடரை கூப்பிட்டு பேசும்போது சொல்ல தகவல்ங்கிறது, அவர் வந்து நியூட்ரலா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நியூட்ரலா இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப எங்களை வந்து கோவப்படுத்தும் ஒரு செயல், அது மட்டும் இல்ல எங்களுக்கு எதிரான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நியூட்ரல்ங்கிற விஷயமே மேற்கத்திய தரப்பால தவறாக பார்க்கப்படுது. நீ என்னுடைய அணிக்கு வா, இல்லைன்னா இன்னொரு அணிக்கு போ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேற்கத்திய தரப்பினுடைய ஃபாரின் பாலிசி. ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இந்த இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து மோடி வந்து நான் அலைன் பாலிசியை வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்றாரு. ஸோ அதனுடைய விளைவுகள் பல இடங்கள்ல வந்து நமக்கு எதிரொலிக்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பேசணும். ஸோ இந்த நிகழ்வை பொறுத்தளவுல நம்ம இதுல இருந்து என்ன டேக்அவே எடுக்கலாம், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேல ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துமா? ஏன்னா அமைதி தான் அட்மோஸ்ட் எண்டு, வந்து அமைதி விரும்புறது தான் நம்மளுடைய வேலை. அந்த அமைதியை நோக்கிய ஒரு முயற்சியா வந்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஆனா அது எப்படி ப்ரிசீவ் செய்யப்பட்டிருக்கு, எப்படி இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனைங்கிறது எப்படி ரிசீவ் செய்யப்படுது, அடுத்த தரப்பால எப்படி ரிசீவ் செய்யப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால வந்து இது மேற்கத்திய தரப்பு இதை எப்படி ரிசீவ் பண்ணுது, மோடியினுடைய இந்த முயற்சியை, ரஷ்ய தரப்பு இதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் இருந்து இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த பின்னணியில லாவ்ரோ, அதாவது ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ, கடந்த வாரத்துல ஒரு ஒரு பத்திரிகை செய்தி, அதாவது ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதுல அவர்கிட்ட வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்வி என்னன்னாக்க, கடந்த 2 வாரங்கள்ல, அதுவும் குறிப்பா இந்த யுக்ரைன் போர் உச்சமடைஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வந்து உச்சநிலையை அடைஞ்சு ஈரான் தாக்குதல் நடத்துங்கிற ஒரு நிலை வரும்போது, ஒரு ஒரு தகவல் வந்து மேற்கத்திய ஊடகங்களால ரூமரா பரப்பப்பட்டுச்சு. அந்த தகவல் என்னன்னா, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு சமாதான முயற்சிங்கிறது 2 நாடுகளால மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வருது. 2 தனித்தனி பிரச்சனைகளை மையமா வச்சு 2 நாடுகளால மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கத்தார். கத்தாரோட மீடியேஷன்ல யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேக்டோர் வழியான பேச்சுவார்த்தைங்கிறது இடம்பெற்று வர்றதாகவும், அது வந்து எனர்ஜி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதான தாக்குதலை நிறுத்துறதுக்கான உடன்பாடுகள்ல இந்த 2 நாடும் வந்து ஒப்புதல் கொடுத்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு முயற்சியில ஈடுபட்டு ஒரு மீடியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதான ஒரு தகவல். இன்னொரு தகவல், துருக்கியை வந்து மையமா வச்சு துருக்கி தலைமையிலான ஒரு மீடியேஷன் வந்து நடக்கிறதாகவும், அது வந்து உணவுப் பொருட்கள் உற்பத்தி வெளியேறது, குறிப்பா வந்து மற்ற நாடுகளுக்கு இந்த உணவுப் பொருட்கள் போறதுல வந்து தடை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த போர்ல வந்து அதுக்கான கன்செஷன் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வருது. 2 நாடுகளும் உணவு உற்பத்தி, குறிப்பா கருங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேறி போறதை வந்து தடை பண்ணாத அளவுக்கு இந்த போர்ல வந்து ஒரு முயற்சி ஏற்படுத்துறது, ஒரு அமைதியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி நடைபெறதா லீக் ஆச்சு
மேற்கத்திய ஊடகங்கள். இதற்கு பதிலளித்து பேசும்போது லவ்ரோ ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது இப்ப இந்த குர்ஸ்க் இன்வேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டயத்துல. அப்ப அவரு தெளிவுபடுத்துறாரு, இப்படியான ஒரு இன்வேஷன் அவங்க பண்ணும்போது அவங்க இதற்கு முன்னாடி எந்த விதமான அமைதி முயற்சியிலையும் வந்து பிடிகொடுத்து போகாதவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. எங்களுடைய முயற்சிகளை நாங்க எடுத்தோம், ஆனா அவங்க வந்து அந்த முயற்சிக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை யுக்ரைன் தரப்பு. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல ஒரு அமைதி முயற்சி ஏற்படுத்துறதுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையிலையும் ரஷ்யா கலந்துகிட்டது இல்லை. ஸோ எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது இதுல எந்த இடத்துலயும் எங்களுக்கும் இந்த அமைதி முயற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படி வர்ற செய்திகள்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கட்டமைக்கப்படும் பொய் தகவல்கள். அதை திட்டமிட்டு பண்றாங்க. எந்த பின்னணியிலிருந்து அதை பண்றாங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு சமிட் வந்து மேற்கத்திய தரப்புனால ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுல ரஷ்யாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கல. ரஷ்யா வந்து உதாசீனப்படுத்திட்டு ஒரு பீஸ் சம்மிட் ஆரம்பிச்சு அது கம்ப்ளீட் ஃபெயிலியர்ல முடிஞ்சுது. ஏன்னா மூன்றாம் உலக நாடுகள், குறிப்பா அதுல பிரிக்ஸ் அமைப்பினுடைய நாடுகள் வந்து அந்த லாஸ்ட் கம்யூனிகேவை வந்து சைன் பண்ண மறுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்டா வெளிவரல. அது ஒரு கம்ப்ளீட் தோல்வி, மேற்கத்திய தரப்பினுடைய கம்ப்ளீட் தோல்வி. ஸோ அந்த தோல்விக்கு அப்புறம் அதை மையமா வச்சு அங்க நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைங்கிற அந்த ஒரு இதுல இடம்பெற்ற சம்பவங்களை மையமா வச்சு சில தகவல்களை அவங்க தரப்புல இருந்து பரப்புறாங்க. அந்த மையத்துல உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்கிற தகவல். ஸோ அதனால இதுல எந்த வகையிலும் எங்களுக்கு தொடர்பு இல்லை, அந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். இது டிப்ளமேட்டிக்கா அவர் சொன்ன வார்த்தைகள். டிப்ளமேட்டிக்கா அவர் இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத வந்து அவரு தெளிவுபடுத்தியிருந்தாரு. இப்ப இதுல நம்ம கொலோக்கியலா பார்த்தோம்னா, இப்ப நம்மளுடைய புரிதலுக்காக நாம இதை எப்படி இதனுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதுல 2 நாடுகளுக்கு அவரு தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு மரியாதை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு எங்களை தொடர்பு படுத்தி பேசுறத நிறுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இதுல கத்தாருக்கு மிகப்பெரிய அசிங்கம், துருக்கிக்கு மிகப்பெரிய அசிங்கம். ஏன்னா அவங்க பேரை சம்பந்தப்படுத்தி தான் இந்த தகவல்கள் கசிய விடப்பட்டுச்சு, பரப்பப்பட்டுச்சு. இவர் லெவ்ரோ சொன்னதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்குது, அப்படி ஒரு தகவல் பரப்பப்படுது அப்படின்னா அது எங்கிருந்து வர்ற தகவல், எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகி அந்த தகவல் வருது அப்படின்னு சொல்லும்போது பீஸ் சம்மிட் நடந்ததுல இருந்து வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த பீஸ் சம்மிட்ல இருந்து 2 நாடுகளை தொடர்பு படுத்தி ஒரு தகவல் வருது அப்படின்னா அது ரஷ்யாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதா அர்த்தமாகுது. அதனால இந்த நாடுகள் வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டோட எங்களை வந்து அணுகக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து அவரு தெளிவுபடுத்தியிருந்தாரு கத்தாருக்கும் துருக்கிக்கும். இது நேரடியா நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் தான். டிப்ளமேட்டிக் வார்த்தைகளுக்கான அர்த்தம் வந்து இதுதான். கத்தாரும் துருக்கியும் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட எங்க கூட பேச வராதீங்க. இது வந்து மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், எங்களுடைய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தேவையில்லாம நீங்க வந்து சம்பந்தப்பட்டு மூக்கு உடைச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு இந்த 2 நாட்கள். இந்த 2 நாட்கள்ல இது சொன்னது வந்து அவர் கத்தாருக்கும் துருக்கிக்கும் சொல்லியிருந்தாரு போன வாரத்துல. அவர் எதை மைண்ட்ல வச்சு சொல்லியிருந்தாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கருதுனதுனாலதான் அதை வந்து அவரு அப்பவே தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜினுடைய அர்த்தம், இந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜினுடைய நோக்கம், இந்த மொழியினுடைய நோக்கம் என்னங்கிறத இந்தியன் ஃபாரின் பாலிசி டீம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலையும் முதல்ல வச்சிருக்காது. ஏன்னா வந்து இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா,
நேட்டோவுடைய இன்வேஷன் ரஷ்யன் சாயிலுக்குள்ள நடந்திருக்கு, ரஷ்யன் லேண்டுக்குள்ள நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஆக்குப்பை பண்ற ஒரு ஃபோர்ஸ் கூட பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து மிலிட்டரிலி ரஷ்யாவுக்கு இருக்கா அப்படின்னா, தோல்வி அடையக்கூடியவர்கள் தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய நிலை இருக்கு. ஸோ அப்போ எல்லா வகையிலையும் மிலிட்டரிலி எல்லா வகையிலையும் பவர்ஃபுல்லாகவும் வலுவாகவும் இன்னைக்கு போர்க்களத்துல வந்து வலுவாகவும் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு சின்ன ஹியூமிலியேஷனை பண்ணிட்டு அதை மையமா வச்சு இது உங்களுடைய வீக்னஸ், இதே மாதிரி நாங்க தொடர்ந்து உனக்கு வந்து குடைச்சலை கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொல்லி மிரட்ட முயற்சி பண்ணீங்கன்னா அது எந்த வகையிலையும் வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்காது. ஏன்னா நான் அந்த மாதிரியான வீக் பொசிஷன்ல இல்லை. ஆனா நீங்க வந்து என்னைய இன்டிமிடேட் பண்றீங்க, நீங்க வந்து என்னைய ஹியூமிலியேட் பண்றீங்க. இப்படி ஹியூமிலியேட் பண்றீங்க, என்னை வந்து நீங்க தொல்லை பண்றீங்க, என்னுடைய நாட்டு மக்கள் மீது ஒரு போரை தொடுக்குறீங்க. அதை தான் வந்து அவங்க டேர்ம் பண்றாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படின்ட்டு. கவுண்டர் டெரரிசம் மெசர்ஸ் வந்து போட்டதுக்கான அடிப்படை அதை வந்து அவங்க எப்படி வெளி உலகத்துக்கு சொல்றாங்கன்னா, நடந்தது தீவிரவாத தாக்குதல். அந்த தீவிரவாத தாக்குதலுக்கான பதிலடிங்கிறது தீவிரவாத தாக்குதலுக்கு எப்படி பதிலடி கொடுக்குமோ அந்த மாதிரி தான் நாங்க கொடுப்போம். அதனால இந்த சம்பவம் இடம்பெற்ற பிறகு பேச்சுவார்த்தைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறத புத்தினே வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில லவ்ரவ் வந்து இந்த விஷயத்த கத்தாருக்கும் துருக்கிக்கும் வந்து தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் போய் அதே வேலைய திரும்ப நேரடியாவே அவர் சொல்லி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ இது வந்து அமைதி ஏற்படுத்துறதுக்கான இவருடைய முயற்சியில எந்த தவறும் கிடையாது, அது வரவேற்கத்தக்கது. ஆனா சொல்ல வேண்டிய இடமும் சொல்ல வேண்டிய நேரமும் தவறானதா போயிடுச்சு. டிப்ளமேட்டிக்கா வந்து இது இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம், இந்திய பிரதமருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். ஏன்னா வந்து அதைத்தான் அப்படிதான் பாக்குறாங்க. ஏன்னா நாங்க சொல்றதுக்கு அப்புறமும் நீங்க வந்து புரிஞ்சுக்கல, எங்களுடைய ஸ்டேக் என்னன்னு தெரியும், எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும், அப்படி இருந்தும் நீங்க புரிஞ்சுக்காம பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்து அவரு லாவ்ரோ சொல்லியிருந்தது. அதையும் புரிஞ்சுக்காம திரும்ப பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால இது எந்த வகையான ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டையும் கொடுக்காதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா அந்த மாதிரியான சூழல் வந்து இன்னைக்கு இல்லை, ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. ரஷ்யா வந்து இந்த பிரச்சனையை வேற மாதிரி அணுகுது. ரஷ்யா வந்து நேரடியாவே சொல்லுது இது வந்து நேட்டோவுடைய இன்வேஷன் சொல்லுது, இது அமெரிக்காவுடைய இன்வேஷன் சொல்லுது. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல நீங்க போய் பேச்சுவார்த்தை பண்றதுக்கு நான் வர்றேன், நான் வந்து மீடியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துல இல்லைங்கிறத அவங்க வெளிப்படையாவே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்றதுங்கிறது ஒரு கம்ப்ளீட் மிஸ்ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா ஃபாரின் பாலிசியை பொறுத்தவரையில இது வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தங்களை தாங்களே போய் ஆஹ், ஆஹ், அதாவது தர்ம சங்கடத்துல ஆழ்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதுல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கத்திய தரப்பு இதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா மேற்கத்திய தரப்புங்கிறது இந்தியா ஒன்று என் பக்கம் இரு, இல்லைன்னா அவங்க பக்கம் போங்கிறது தான் மேற்கத்திய தரப்பினுடைய நிலைப்பாடு. ஸோ அதனால மீடியேட் பண்றேன், இடையில வந்து நான் இதை பேச்சுவார்த்தையில முடிச்சிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஏற்கனவே பதிலடி கொடுத்துருக்காங்க. பதில் அதுக்கு என்னங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இஸ்தான்புல் கம்யூனிக்கே போர் ஆரம்பிச்ச 2-3 மாதங்கள்ல இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வு. இந்த போரை அன்னைக்கே தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இருந்து கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. போரிஸ் ஜான்சன் அனுப்பி அந்த கம்யூனிகேல நீ சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி கிட்ட சொன்னது வந்து அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்துறதுல எந்தவித எண்ணப்பாடும் கிடையாது. இந்த போரை விரிவாக்கம் பண்ணுங்கிறது தான் அதனுடைய எண்ணம், இந்த போரை வந்து தொடரணுங்கிறது தான் அதனுடைய எண்ணம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய மேற்கத்திய அணிக்கு இது அகைன் மோடி வந்து தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபடுறாருங்கிறது தான் அவங்க டிப்ளமேட்டிக்கா அதை பார்ப்பாங்க. ஸோ அதனால எந்த வகையிலையும் இந்தியாவுக்கு, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு இது ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயமும் கிடையாது. அதே நேரத்துல அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா இது எந்த வகையிலயா பலனளிக்க கூடியதும் கிடையாது. இந்தியா வந்து அவங்க எதிரியா தான் பாக்குறாங்க.
பல சம்பவங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா பங்களாதேஷ் ஆட்சி மாற்றம், இன்னைக்கு மியான்மர் மையமா வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்தியா வந்து அவங்க எதிரியா தான் பாக்குறாங்க. ஆனா இந்தியா தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ரெண்டு சைடும் வந்து சமமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கான முயற்சியில இந்தியா ஈடுபடுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நரேந்திர மோடியினுடைய இந்த இந்த அழைப்பு, அமைதிக்கான அழைப்பு. ஆனா அது களத்துல வந்து இரண்டு பவர்ஃபுல் நாடுகள் இடையிலான அந்த பிரச்சனையில வந்து அது எந்த வகையான மாற்றத்தையும் ஏற்படுத்த போறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இடையிலான அந்த அனிமாசிட்டிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. ரஷ்யாவும் அதை அப்படி பார்க்கல, மேற்கத்திய தரப்பும் அப்படி பார்க்கல. ஸோ அந்த இடத்துல இவருடைய இந்த இந்த அழைப்புங்கிறது எந்த வகையால பலனும் குடிக்க போறது இல்லை. இந்தியாவுக்கும் அது எந்த வகையிலான பலனையும் டிப்ளமேட்டிக் லெவல்ல வந்து கொடுக்க போறது இல்லை. ஸோ அதனால இது வந்து அவருடைய முயற்சி வரவேற்கத்தக்கது. ஆனா அதற்கான கள சூழல்ங்கிறது இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி இந்தியாவுடைய முயற்சி, இந்த டிப்ளமேட்டிக்கா அமைதி ஏற்படுத்துறதுக்கான அந்த முயற்சியில இந்தியா வந்து அட்லீஸ்ட் முதல்ல வந்து இந்தியா ரீஜனலி அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் நாடா இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு சர்வதேச அரங்கிலையும் அந்த முயற்சி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ரீஜனலா இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து வெளியுறவுத்துறை ரீதியா இங்க இருக்கிற அண்டை நாடுகள் கூட சரியான உறவுகளை பேண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிங்கிறது, இந்தியாங்கிறது இந்த பகுதியினுடைய சவுத் ஏசியாவுடைய ஹிஜோமனிக் பவரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்தியாவுக்கு ஆஹ், அண்டை நாடுகள் மீதான அந்த ஃபாரின் பாலிசிங்கிறது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாலிசியா தான் இருக்கு. ஸோ அதனால எந்த நாட்டினுடைய மக்கள் கூடயும் சரியான உறவுகளை அது ஏற்படுத்தல. இங்க ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷன் கிடையாது. சார்க் அமைப்பு இருந்தது, இன்னைக்கு செயல்பட முடியாம கிடக்கு. அதனால இங்க வந்து ரீஜனல் கோஆப்ரேஷன், சவுத் ஏசியாவுக்கான ரீஜனல் கோஆப்ரேஷன்ங்கிறது கிடையாது. இந்தியா ஸ்ரீலங்கால ஒரு இனப்படுகொலைக்கு உதவி பண்ணுச்சு. இனப்படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாட்டு கூட நல்ல உறவுகளை பேணி அந்த நாட்டை வந்து தன்னுடைய ஆஹ், ஒரு ஆதரவு சக்தியா உருவாக்கிக்க முடிஞ்சுதான்னா அதுவும் முடியல. இப்போ ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பகுதி முழுக்க அதிகமா இருக்கு. அதனால இந்தியா வந்து அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல இருக்கும்போது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிங்கிறது அதற்கு தகுந்த மாதிரி இல்லை. ஸோ அது அந்த குறைபாடுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஃபாரின் பாலிசியில இந்த பகுதியில ஏற்படுத்திட்டு இருக்கு. அதே மட்டும் இல்ல, இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல், இந்த உள்நாட்டு அரசியல்ங்கிறது ஃபாரின் பாலிசியில எதிரொலிக்குது. ஃபாரின் பாலிசியில அவங்க வேற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாலும் உள்நாட்டு அரசியல் ரெட்டரிக்கா அவங்க பேசுறது, இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி சமூகத்துக்கு எதிராக அவங்க நடந்துக்கிறது, பேசுறது, திட்டங்களை கொண்டு வர்றது, சட்டங்களை இயற்றுறது, இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை இந்த அருகில் உள்ள நாடுகள் முழுக்க ஏற்படுத்துது. ஸோ அதுவும் வந்து இந்தியாவுடைய ரெப்புடேஷனை காலி பண்றதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த பகுதி மக்கள் இடையில, அரசுகளை விட்டுருங்க, பகுதி மக்கள் இடையில வந்து ஒரு 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 ஆதிக்க சக்தியா தான் பார்க்குது. ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாற்றங்கள் இந்தியாவுடைய இன்டர்னல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இந்தியாவுடைய இந்த ரீஜனல் இதுல வந்து அவங்க அரவணைச்சு போறது, ரீஜனல் பவர்ஸ் கூட உறவுகளை ஏற்படுத்துறது, அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்றது அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு இந்தியா வந்து இந்த பகுதியினுடைய ஹிஜோமனிக் பவரா இருக்கணும்னு நினைக்குது. அதற்காக அது வந்து ஆதிக்கம் செலுத்துது. எல்லாத்துலேயுமே தனக்கு வந்து அதிகமான பலன் கிடைக்கணும், அடுத்த வந்து தோல்வி, ஒரு நெகோசியேஷன்ல எதிராளி வந்து தோல்வி அடையணும், தான் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பண்போட தான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிங்கிறது இந்த பகுதி முழுக்க இருக்கு. அது வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய ரெப்புடேஷனை வந்து இந்த பகுதியில வந்து குறைச்சிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த பகுதியிலேயே இந்தியா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பவரா இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது வெளியுறவுத்துறை ரீதியா இதுக்கு மற்ற பகுதிகளை அமைதி ஏற்படுத்துறதுக்கான அந்த ரெப்புடேஷன் எங்கிருந்து வருங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஒருத்தன் தன்னுடைய ஊர்லயே இல்ல தன்னுடைய குடும்பத்திலேயே வந்து மரியாதை இழந்திருக்கிறான்னா அவனுக்கு எப்படி ஊர்ல மரியாதை கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக் மைனஸ் பாயிண்ட்டும் இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் தான்
இதுல ப்ளே அவுட் ஆகுது. அதனால வந்து இந்த ரெப்புடேஷனை குறைச்சிக்காம நடந்துக்கணும்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ அகைன் இது வந்து ரஷ்யாக்குள்ள போய் இந்த போருக்கு இடையிலான ஒரு நல்ல ஒரு ஒரு இனிஷியேட்டிவை பண்ணி அதுலயும் வந்து ஒரு தவறான காலத்துல வந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிட்டாங்கங்கிறது தான் தெரியுது தோழர்.